மீடியமான ஹீட்டில் வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி வந்து தெளிச்சுட்டோம் அப்படின்னா ஓவர் ஹீட்டாக இருக்கிற எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஈஸியாக தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தான் மாவு ஊற்றுறோம். அந்த கொஞ்சமான மாவுக்கே வந்து எந்த அளவுக்கு வந்து லேசாக வரப்போகுது பாருங்கள். இந்த மாதிரி லேசாக தேய்ச்சிக்கலாம், எவ்வளோ வேணால் தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு நெய் இருந்ததுன்னா நெய் விட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கோ கடலை இருந்தாலும் கடலை விட்டுக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா அதுவாக தூக்குது, கரண்டி வச்சு லைட்டாக தூக்கிட போகிறாங்க பாருங்கள். அது ஆல்ரெடி அதுவாக வந்து இதாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேயராக சன்னலாக எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜன்னலாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை வந்து எவ்வளோ சாப்பிட்டா கடையில் நம்ம வாங்குற மாதிரி எவ்வளோ ரோஸ்ட் மாதிரி எவ்வளோ லேஸாக வந்துருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ லேஸாக வந்து இந்த தோசைக்கு வந்து தக்காளி சட்னி வச்சா அப்படியே வாயில் வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இது எவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.